மற்ற ஸ்டேட்ல எடுத்தனா ம். கர்நாடகா, கேரளா எந்த எந்த ஸ்டேட்டா இருக்கட்டும். நம்ம நாட்டோட ம். ஒரு விஷயம் தமிழன். ம். அந்த அன்புக்கு முன்னாடி யாராலையும் அந்த அன்பை தோக்க வைக்கவே முடியாது. எந்த இந்திக்காரனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும். ம். அதுதான் உண்மை. கண்டிப்பா. அந்த அன்பு என்றது 38 வருஷம் ஆச்சு ஐயா இறந்து. இன்னைக்கு கூட அவரோட உயிரோடு இருக்குன்னு நம்புறது விஷயம் கிடையாது. அவர் மேல இருக்கிற அன்பு 38 வருஷம் தாண்டி எங் மேல காமிக்கிறான். என்ன மாதிரியே வேஷம் போடவங்களுக்கு காமிக்கிறான். அந்த பண்பு, அந்த அன்பு தமிழன் கிட்ட இருக்கிறது எவகிட்டயும் இல்லடா. கண்டிப்பா சார். இப்ப நீங்க இந்த உலகத்திலே இல்ல. தமிழனோட பாசம், தமிழோட அன்பு அது எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த நட்பு இருந்தாதான். சொல்லுங்க. அது எப்படி என்ன பண்ணியிருந்தாங்க? இப்ப நீங்க வெளில போயிருப்பீங்க. ஒரு எம்ஜிஆர் அவர்கள நேர்ல பார்த்துட்டோன்ற ஒரு சந்தோஷத்துல மக்கள் என்ன பண்ணாங்க? இங்க பாரு, 38 வருஷம் முன்னாடி இறந்த ஒரு நபர் உங்க முன்னாடி வர்றான். நீ என்ன மடையனா? இல்ல உனக்கு தெரியும். ஆனா அவர் மேல இருக்கிற உன்னோட பாசம் எவ்வளவுன்றது அந்த பாசத்துக்கு அளவே கிடையாது. அந்த வேதத்தை பார்த்தாலே கட்டி பிடிக்கிறான். அப்ப அவ்வளவு அந்த ஒரு மனிதன் இல்லை, இந்த நம்ம தமிழ்நாடு மக்கள் இதயத்துக்குள்ளால அப்படியே ஒரு கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடவுள்னு சொல்ல முடியும், என்னன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாசம் எப்படி வந்துருச்சு? சினிமாவில் டயலாக்ஸ் நிறைய டைரக்டர் எழுதி கொடுப்பாங்க, அது பேசிட்டே இருப்பாங்க. அப்படி நடக்குதா? யாரு அந்த டயலாக்ஸ்ல பேசுறது ஏழையை பார்த்தா உதவி பண்றது, ஏழைக்காக சண்டை பண்றது, அடிதடி, ஏதோ நல்லவனா சினிமாவில் ஹீரோவை காமிப்பான். இது திரைப்படங்கள்ல இருக்கு. ஆனா நேர்ல வந்து அந்த மாதிரியான யாருமே இல்ல. ஒரே ஒரு மனிதன் தான், ஒரே ஒரு நபர் தான், ஒரே ஒரு மனித கடவுள் தான். அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தான்.